வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னா, ஃப்ரைடே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரெண்டிங் அப்படின்னா மேலே போகுமா கீழே போகுமா அதெல்லாம் நம்ம சொல்ல கிடையாது. நம்ம சில ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வரைஞ்சிட்டு ஒருவேளை இதுக்கு மேலே போணுச்சுன்னா நல்ல பை சைடு போகலாம், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல செல் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் அடுத்த நாள், அதாவது அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே நமக்கு டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டியூஸ்டே என்னென்ன ஸ்டாக் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணும். ஸோ நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்க ட்ரை பண்றோம். ஸோ எங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல தெரியுதோ அது எல்லாமே நாங்கள் தரோம். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க ஆக்சுவல் ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அவரோட சஜஷன் படி எல்லா ப்ராசஸும் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம என்ன ஸ்டாக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னென்னா கிளென்மார்க் கொடுத்துருந்தோம். ஸோ கிளென்மார்க் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருந்தோம். ஸோ இந்த ரெக்டாங்கிளை கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா, சாரி, ஸோ இந்த ரெக்டாங்கிள் கிராஸ் ஆனிச்சு. இங்க இருக்க ரெக்டாங்கிள்ல ஒருவேளை அப்பர் சைட்ல நல்ல கிரீன் கேண்டில் கிளிக் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு 800 வரைக்கும் சொல்லியிருந்தோம், 800 810 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனா இது பாருங்க 850 போயிருச்சு. கிட்டத்தட்ட 10% அருமையான ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கு கிளென்மார்க். அதுக்கப்புறம் லுபின் சொல்லியிருந்தோம். ஸோ லுபினும் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா கூட நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த 60 65 ஜோன்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம ஐபிசிஏ லேப் சொல்லியிருந்தோம். ஸோ ஐபிசிஏ லேபும் பாருங்க கரெக்டாக இந்த ரெக்டாங்கிளை எப்போ பிரேக் அவுட் பண்ணிச்சோ அந்த ரெக்டாங்கிளை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 20 பாயிண்ட் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இந்த 3 ஸ்டாக்குமே நமக்கு ஒரு எல்லாமே ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஸோ ஃபார்மா அன்னைக்கு நல்லா இருந்ததுனால நல்ல ஒரு பையிங் இருந்துச்சு எல்லா ஃபார்மாலையுமே. ஸோ அதனால இந்த 3 ஸ்டாக்கும் சூப்பராக நமக்கு ஒர்க் ஆயிருக்கு. அடுத்தது கம்மிங் ட்ரேடிங் டே, அதாவது என்னன்னா டியூஸ்டே எந்தெந்த ஸ்டாக் நல்லா இருக்கும்னா, நான் பர்சனலாக ஃபீல் பண்றது ஐடி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐடி ரிலேட்டட் ஸ்டப்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது பிக் பண்ணியிருக்கேன், டெக் மஹேந்திரா பிக் பண்ணியிருக்கேன். ஸோ டெக் மஹேந்திரா என்னன்னா, இங்க பாருங்க ஆல்ரெடி நான் போட்டேன். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஒன்று, சின்ன ரெக்டாங்கிள் ஒன்று. ஸோ மோஸ்ட்லி இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த நம்மளோட இந்த ரெக்டாங்கிள் பெரிய ரெக்டாங்கிள் டவுன் சைடில் ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா செல் பண்ணுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஜோன் வரைக்கும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்சைட்ல இது ஒருவேளை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப்சைட்ல மட்டும் பெரிய டார்கெட் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கும். ஸோ அதனால ஒருவேளை இது அப்சைட்ல பிரேக் அவுட் ஆனாலுமே இது வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கு. போயிட்டு திடீர்னு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த ஸ்டாக் இந்த டெக் மஹேந்திரா ஒருவேளை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்க துணிஞ்சு எடுங்க, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த டெக் மஹேந்திரா அடுத்தது அடுத்த ஒரு ஐடி ஸ்டாக் பாத்தீங்கன்னா எம்பசிஸ். ஸோ எம்பசிஸும் பாத்தீங்கன்னா அப்சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டட் தான் இப்போதைக்கு. ஸோ அப்சைடு ஒருவேளை இந்த ரெக்டாங்கிள் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நீங்க இந்த இடம் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். அப்சைடில் இந்த ரெக்டாங்கிளை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 to 30 பாயிண்ட் நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்னைக்குமே ஸ்டாப் லாஸ் நீங்கள் குட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, குட்டி ரெக்டாங்கிள். ஒருவேளை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை இங்கே செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வைங்க. இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே ஒருவேளை நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, பட் மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது, ஒருவேளை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இதை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தயவு செஞ்சு வெளியில வந்துடலாம். ஏன்னா இது முக்கியமான ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். அதே மாதிரி ஒருவேளை நீங்க பை பண்றீங்க அப்படின்னா இதை இப்படி பிரேக் அவுட் ஆகி இங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கேயே போயிட்டு இப்படி திருப்பி ரிட்டர்ன் வருது அப்படின்னா இந்த இடத்துலயே நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு இதை வெளியில வந்துருங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 2 ஸ்டாக் கண்டிப்பா ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது டவுன் சைடு வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் பெனிஃபிட் தரும். அப் சைட்ல லிமிடெட் பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் டைட்டனும் அப்படிதான். ஸோ டைட்டனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் இருக்கு. இதுவும் அப்சைடு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஆனா பெருசா மூவ் ஆகுமானா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டைட்டன் வந்து நீங்க ஒன் டே ஃப்ரேம் போங்க. ஸோ ஒன் டேல போனீங்கன்னா, டைட்டன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வரைக்கும் இங்க பாருங்க. இங்க ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன வந்து நான் கிரீன்ல வேணா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜோன் வரைக்கும் தான் ஒருவேளை அப் சைட்ல போணுச்சுன்னா போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இதுவும் வந்து டவுன் சைட்ல ஒருவேளை பிரேக் அவுட் ஆனுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் குடுத்திருக்க இந்த 3 ஸ்டாக்குமே டவுன் சைட்ல ஒருவேளை பிரேக் அவுட் ஆனுச்சு இந்த ரெக்டாங்கிள்ல டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஒருவேளை அப் சைட்ல மொமெண்டம் பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெக் மஹேந்திரா, டைட்டன், எம்ஃபசிஸ். முடிஞ்சா நீங்க விப்ரோ கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஐடி ஓரளவுக்கு எல்லாமே அன்னைக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஏன்னா ஐடி வந்து சைட்வேஸில் போயிருக்கு 2 நாளா. ஸோ அதனால நாளைக்கு வந்து அதாவது டியூஸ்டே வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ நீங்களும் உங்களோட ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் என்னென்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.